இலங்கை சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருதான மித்ர விபூஷணா விருது வழங்கப்பட்டது. பிரதமர் மோடிக்கு மித்ர விபூஷணா விருதை இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்க வழங்கினார். இலங்கையில் இந்தியா உதவியுடன் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் தொடக்கம் பிரதமர் மோடி, இலங்கை அதிபர் ஆகியோர் காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைத்தனர். கைது செய்து சிறையில் வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை மனிதாபிமான அடிப்படையில் விடுவிக்க வேண்டும் என்று இலங்கை அரசுக்கு பிரதமர் மோடி வலியுறுத்தல். மீனவர்கள் பிரச்சினையை இலங்கை அரசு மனிதாபிமானத்துடன் அணுக வேண்டும் என்று தெரிவித்ததாக தகவல். இந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் தரும் வகையில் எந்த செயலும் இலங்கை மண்ணில் நடைபெறாது. பிரதமர் மோடியுடனான பேச்சுவார்த்தைக்கு பின்பு இலங்கை அதிபர் உறுதி. இஸ்லாமியர்களுக்கு எதிரான வக்பு மசோதா எதிர்காலத்தில் பிற பிரிவினரை குறிவைக்க முன்மாதிரியாக உள்ளது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. RSS அமைப்பின் கவனம் கிறிஸ்தவர்கள் மீது திரும்ப நீண்ட நேரம் ஆகாது என்று எச்சரிக்கை. 9.69% வளர்ச்சியுடன் தமிழ்நாடு இந்தியாவிலேயே மிக அதிக விகித வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரம் எனும் நம் பேரிலக்கை நோக்கி வலிமையோடும் உறுதியோடும் விரைந்து கொண்டிருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. கோவை பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 9 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர். குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் கேள்வி கேட்பதற்காக சபரிராஜன், திருநாவுக்கரசு ஆகிய 9 பேரை சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியது. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், தென்காசி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கனமழையின் போது 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று கணிப்பு. தென்மேற்கு பசிபிக் பெருங்கடலில் உள்ள தீவு நாடான பப்புவா நியூ கினியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் 6.9 என்ற ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் முதல் 682 இந்தியர்களை அமெரிக்கா நாடு கடத்தியுள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தகவல். பெரும்பாலானோர் சட்டவிரோதமாக நுழைய முயன்றபோது கைது செய்யப்பட்டவர்கள் என விளக்கம். இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்கவுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. கொழும்புவில் பாரம்பரிய முறைப்படி பிரதமருக்கு வரவேற்பு அளித்த இலங்கை அதிபர். பிரதமர் மோடி நாளை ராமேஸ்வரம் வரவுள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். நிகழ்ச்சியில் பங்கேற்க வரும் 6000 ரயில்வே ஊழியர்களுக்கான 4 சிறப்பு ரயில்கள் இயக்கம். அமெரிக்காவின் வரி விதிப்பை எதிர்கொள்ள தயாராக உள்ளோம். வெனிசுலா அதிபர் மதுரோ திட்டவட்டம். சென்னை மண்டல உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் பணியிட மாற்றம். தர்பூசணி நிறமி குறித்து சர்ச்சை எழுந்த நிலையில் தமிழக சுகாதாரத்துறை உத்தரவு. $9.69% வளர்ச்சியுடன் தமிழ்நாடு நாட்டிலேயே மிக அதிக வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. $1 டிரில்லியன் பொருளாதாரம் எனும் பேரிலக்கை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.